வணக்கம். பொடுகுன்னு சொல்லக்கூடிய இந்த டேண்ட்ரஃபு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ நோய்களுக்கு முழுமையான காரணங்கள் அறிய முடியாத ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பொடுகும். இதை பற்றி ஒரு முழுமையான ஆராய்ச்சிக்கு இன்னும் யாரும் வர முடியல. ஏன்னா இது அலர்ஜியிலையும் சேர்க்குறாங்க, சில நோய்களோட துணை நோய்களாகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதாக இருப்பினும் இந்த மாதிரி பொடுகு உள்ளவங்களுக்கு ஒரு ட்ரை ஸ்கின்னோடு சம்மந்தப்பட்ட ஒரு பொடுகு ஒன்று உண்டு. இதை தவிர சைனஸில், நாள்பட்ட சைனஸில், ரைனைட்டிஸில் இந்த மாதிரி விஷயங்களோட கலந்த ஒரு அலர்ஜி மாதிரி தலையில் ஒரு அரிப்பு கூட இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா பொடுகோடு சேர்ந்து இந்த கண்ணுக்குள்ளேயும் கண் எரிச்சலாக வர்றது, கண்ணெல்லாம் அரிக்கிறது, கண்ணெல்லாம் செவந்துக்கிறது, இந்த மாதிரி சேர்ந்து ஒரு அலர்ஜி பிரச்சனை கூட ஒன்று இருக்கும். இதை தவிர பெண்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லேயும் இந்த மாதிரி பிரச்சனை உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா இது பரம்பரையாகவும் ஒரு இளம் வயதில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்போ முகப்பரு மாதிரி அதுவும் ஒரு குறுகிய காலத்தில் வந்துட்டு மறையக்கூடிய ஒரு பொடுகு பிரச்சனை கூட ஒன்று பார்க்கப்படுது. இப்படி ஒவ்வொரு பொடுகு பிரச்சனைன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இது இருந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய எளிமையான தாவரங்களை கொண்டு எப்படி இதை சௌரியம் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏற்கனவே நான் பல தொடர்களில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். சரக்கொன்னை அப்படின்னு ஒரு மரம், அதாவது கேசியா ஃபிஸ்டுலா அப்படின்றது இதோட பொட்டானிக்கல் நேமு. அந்த சரக்கொன்னை மரத்தோடைய பட்டையை கொண்டு வந்துருங்க. அந்த பட்டை பார்த்திங்கன்னா மேலே புரணி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த புரணியெல்லாம் அப்படி சீவி எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு சோற்று பகுதி ஒன்று இருக்கும், மென்மையும் சிவப்பாக கலந்தாப்பில் இருக்கும். அதெல்லாம் தனித்தனியாக பிச்சு சின்ன சின்ன துண்டாக வெட்டி நல்லா வெயிலில் நல்லா காய போட்டுருங்க. எவ்வளோ சின்ன துண்டாக இருக்கோ அதனால் ஈஸியாக மிக்சியில் அரைச்சிடலாம். சாதாரண மிக்சி அரைவிலே அது பொடியாகிடும், ரொம்ப ஹார்டாக இருக்காது. நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் சூட்டோடு எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அடிங்க, சல்லடையில் சலிங்க. சல்லடையில் சலித்ததுக்கப்புறம் திருப்பியும் ஒரு தடவை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி திருப்பியும் சல்லடையில் 2-3 தடவை அப்படி சலித்து வச்சுக்கோங்க. இப்படி சலிக்கும்போது பார்த்தீங்கன்னா கையால் நெரடி பாருங்கள், விழுங்கிற முடியும் அப்படின்னா பாருங்கள். அப்படி இல்லைன்னா துணியில் கூட வஸ்திரகாயம் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இந்த மேஸ் எவ்வளோ நைஸான மேஸாக இருக்கோ அந்தளவுக்கு நைஸான பொடியாக கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பொடி உதாரணத்துக்கு ஒரு 100 கிராம் இருக்குன்னா அதே 100 கிராம் அளவுக்கு திரிபலாதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரணத்தை வாங்கி இதோட கலந்துங்க. திரிபலாதி உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கிது, ஆன்லைன்லேயே கிடைக்கிது, நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கிது. திரிபலாதி ஒரு 100 கிராம் வாங்கி 100 கிராம் பட்டை பொடிக்கு 100 கிராம் திரிபலாதி பவுட்ரு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்குங்க. மிக்சியில் அடிக்க வேண்டாம், இது சும்மா அப்படியே ஸ்பூனால் அப்படியே நல்லா பரட்டி நல்லா மிஸ்ரம் பண்ணிங்க. அப்படி கொஞ்சம் எடுத்தோம்னா கரெக்டாக எல்லா கிழமையும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இது ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 4 நேரம் வெறும் வயிற்றில் 3 நேரம் சாப்பிட்லாம், இல்லை 4 நேரம் கூட வியாதி தீவிரமாக இருந்தால் சாப்பிட்லாம். இப்படி தொடர்ந்து எம்டி ஸ்டமக்லேயே சாப்பிட்டு வாங்க இந்த பொடியை. இது நல்ல ரிசல்ட் இருக்கும். தேன் கலந்து சாப்பிட்லாம், இல்லை தண்ணியில் கரைச்சியும் குடிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் இதை எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ஏன்னா சாப்பிட்றவங்களுடைய சைக்காலஜி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்குது. சில பேர் வாயிலிட்டு நேரடியாக சாப்பிட்றதுல தொண்டையில் போய் சிக்கிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பய உணர்வோடு சாப்பிடுவாங்க, அது ஒரு காரணம். இங்கே தண்ணீரில் கரைச்சி கூட குடிக்கலாம். இப்படி தொடர்ந்து சாப்பிடுவாங்க. இது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ரொம்ப கிரானிக்கான பொடுகுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் நான். ஏன்னா கிரானிக்கான ஏன்னா பொடுகு ஒட்டுவாரொட்டி கிடையாது. இருப்பினும் அவங்க பயன்படுத்துகிற சீப்பை இன்னொருத்தவங்க பயன்படுத்தினா அது என்னமோ சீக்கிரம் வந்துடுது. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. நான் இன்னொரு ஒரு கல்கம் ஒன்று உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதனை தொடர்ந்து சில விஷயங்கள் பேசுவோம். நாட்டு மருந்து கடையில் இது வாங்கிக்கிங்க, அதாவது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் தேவையான அளவுக்கு வாங்கிக்கிங்க. அதேமாரி கடுக்கா பொடியும் வாங்கிக்கிங்க. மிளகை நல்லா பொடி பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு நாட்டு மருந்து கடையில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஒரு சீடு, அதாவது எப்படின்னா இது கொஞ்சம் இது நாட்டு மருந்து கடையிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தோடனே இதை நீங்கள் தண்ணியில் போட்டுடணும். இதை தண்ணியில் போட்டு மேலே மிதக்கிறதெல்லாம் எடுத்துடணும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கொட்டையில் இதில் இருக்கிற ஆயில் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மருந்தாக பார்க்கப்படுது. அதனால் கீழே அவிழ்ந்து கிடக்கக்கூடிய
அந்த கொட்டைகளாக நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்துக்குங்க. இந்த கொட்டை பார்த்தீங்கன்னா அதை உடைச்சி அந்த பருப்பை நீங்கள் தனியாக எடுத்துக்க வேண்டியது தான். அந்த பருப்பு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 கிராம் இருக்குன்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு 100 கிராம், அதை 1க்கு 2ஆக சேர்த்துக்கணும். மிளகு பொடியும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு 50 கிராம் அதிலேருந்து எடுத்துக்கணும். கடுக்காய் பொடி ஒரு 50 கிராம் அதில் சேர்த்துக்கணும். இது எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா தண்ணியை தெளித்து அம்மியில் வச்சு நல்லா நைஸாக அரைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தண்ணியை தெளித்து நல்லா அரைச்சி நல்லா திரண்டு வரும்போது அது ஒரு சின்ன சின்ன உருண்டையாக, அதாவது விழுங்கக்கூடிய சைஸில் அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நிழல் காய்ச்சலாக ஒரு 2 நாளைக்கு அப்படியே போட்டுருங்க. ஏன்னா அதில் இருக்கிற ஆயில் செட் ஆகணும் இல்லையா? அந்த ஆயில் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் ஒரு 2 நாளில் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் 3ஆவது நாள் நல்லா வெயிலில் போட்டு நல்லா காய வச்சிருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து அதை வாயகலமான ஒரு டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 நேரம் அல்லது 4 நேரம் வெறும் வயிற்றில் வாயில் போட்டு தண்ணி குடித்தா போதுமானது. எம்டி ஸ்டமக்லேயே சாப்பிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி இது வந்து ஒரு கல்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்காது இந்த மாத்திரை. ஏன்னா இந்த பருப்பில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஒரு ஹார்ட்னஸ் கிடைக்காது. அதனால் இந்த கடுக்காவுடைய தோற்புனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். அதனால் நீங்கள் வாயில் இட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படி கையால் அப்படி நசுக்கி அப்படி நீங்கள் வாயில் இட்டு தண்ணி குடிச்சிடலாம். இப்படி சாப்பிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இது குறிப்பாக இது யாருக்கு பயன்படும்னா, இந்த பொடுகுலே பார்த்திங்கன்னா ஒரு டைப் இருக்குது. எப்படின்னா, பொதுவாக நம்ம தலையில் ஒரு ஒரு இயற்கையாக சுரக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. அதாவது எப்படின்னா ஒரு பூஞ்சைன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் உச்சந்தலையை பார்த்திங்கனாலே ஒரு பூஞ்சை ஸ்மெல்லாம் அடிக்கும். அதாவது மெலாசீசிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள சுரப்புகள்லாம் டிஸார்டர் ஆகி, அதாவது மெலாசீசியான்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சுரப்பு டிஸார்டர். அந்த டிஸார்டர் பார்த்திங்கன்னா முகத்தில் கூட இருக்கும். சில பேருக்கு அதிகமான ஆயில் போரிங் இருக்கும். அது எந்த அளவுக்கு டிஸார்டர் ஆகுதோ முகத்தில் பார்த்திங்கன்னா ஆயில் போரிங்க அதிகமாக இருக்கும். ஏன்னா செபோரியல் கிளாண்டு அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு சிறப்பு அடையாளம் தான். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முகத்தில் எப்பொழுதும் எண்ணெய் வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். முகம்லாம் கருப்பாக திட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். தலையில் கடுமையான அரிப்பு இருக்கும். சொரியும் போது பார்த்திங்கன்னா ஒரு வேக்சியாக அப்படி ஒரு திரண்டாப்பில் வரும். இப்படியெல்லாம் கூட இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலையில் இந்த டேப்லெட்டு நல்லா பயன்படும். அதுதான் உங்களுக்கு நான் உங்களுக்கு இந்த மாத்திரையை பற்றி நான் பதிவு பண்ணுறது. இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. இது தயாரிக்கிறது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் எனக்கு கேளுங்க, நான் கூடுதலான விஷயம் சொல்கிறேன். மேலும் ஒரு சில பச்சளைகள்லாம் சில மேலே தேய்ச்சி குளிக்கிறதையும் நான் சொல்லிடுறேன். சுண்டக்காய் செடியோட இலை அதை நல்லா மிக்சியில் போட்டு தண்ணியை தெளித்து நல்லா அரைச்சி சாறு எடுத்து அந்த சாரை கூட தேய்ச்சி ஊற வச்சு குளிக்கலாம். கரிசலாங்கண்ணியோட மிளகு சேர்த்து கொஞ்சோண்டு மிளகு சேர்த்து தண்ணியை ஊற்றி அரைச்சி சாறு புழிஞ்சு அதையும் தலையில் தேய்ச்சி ஊற வச்சு குளிக்கலாம். இதுவும் நல்லா அற்புதமாக ரிசல்ட் கொடுக்கும். மேலும் பார்த்திங்கன்னா அம்மான் பச்சரிசியும் இதே மாதிரி தான். நல்லா தண்ணி தெளித்து நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி சாறு புழிஞ்சு அதுவும் நீங்கள் தலையில் தடவி ஊற வச்சு குளித்தாலும் நல்ல அற்புதமான பலனெல்லாம் உங்களுக்கு நல்லா கொடுக்கக்கூடியது அது. அதனால் இதை தொடர்ந்து உபயோகப்படுத்துங்க. இந்த மருந்து தயாரிக்கிறது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா வழக்கம் போல் கேளுங்க. உங்களுக்கு கூடுதலான விஷயம் கூட சொல்லக்கூடும். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.